பவனியாவில் அருணிகா, அதாவது பவனியாவில் அருணிகா என்று சொன்னால் எல்லோருக்கும் தற்போது தெரியும். அருணிகா என்ற அந்த டியூஷன் மாணவி டியூஷனின் கிணற்றுக்குள் மர்மமான முறையில் இறந்து காணப்பட்டிருக்கின்றார். சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். சுமார் 40 அடி ஆழத்துக்கு மேற்பட்ட அந்த கிணற்றுக்குள் இவர் தன்னுடைய பாதணிகளை வெளியிலே கழட்டிவிட்டு சுயச்சக்கர வண்டி மற்றும் படிக்கின்ற உபகரணங்களையும் அந்த டியூஷனில் வைத்துவிட்டு பாதணிகளை கிணற்றுக்கு கரையில் கழட்டி வைத்துவிட்டு கிணற்றுக்குள் குதித்து தற்கொலை செய்திருக்கின்றார் என்று சொல்லி ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இது தற்கொலையா அல்லது வேணுமென்று தளராவது இவரை தள்ளி வீழ்த்தினார்களா என்ற கோணங்களில் தற்போது ஆய்வுகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற சூழலில் சில உண்மைகள், அதாவது சில திடுக்கிடும் சம்பவங்கள், திடுக்கிடும் பின்னணிகள் வெளியாகி இருக்கின்றன. இந்த பின்னணிகள் சம்பந்தமாகவும் வடக்கு கிழக்கில் ஒன்று திரட்டி நாளை பெரும் போர் என்று சொல்லி ஒரு கடையடைப்பு போராட்டம் நடத்துவது சம்பந்தமாகவும் இந்த போராட்டத்திற்கு மலையக மக்கள், அதாவது கர்த்தாலுக்கு பூர்வ ஆதரவு, அதாவது முல்லைத்தீவு இராணுவத்தின் உடைய அடாவடிக்கு எதிராகவும், அதாவது வடக்கு கிழக்கில் இராணுவத்தினுடைய பிரசனத்துக்கு எதிராகவும் ஒரு பூர்ண கர்த்தால் என்று சொல்லி அந்த கர்த்தால் சம்பந்தமாக மலையக தலைவர்களுடைய அறிவிப்பு என்று சொல்லி ஒரு விவரத்தை நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். முதலில் இந்த அதாவது இந்த அருணிகா, அதாவது பாடசாலை, அதாவது டியூஷன் மாணவி அருணிகா உயர்தர பிரிவில் வர்த்தக பிரிவில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த மாணவியினுடைய மர்மமான முறையில் அந்த கிணற்றுக்குள் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான விரிவான காணொலியை பார்க்க போகின்றோம். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். தற்போது வவுனியாவில் பரபரப்பாக பேசப்படுகின்ற அருணிகாவின் சாவு, அந்த அருணிகாவின் மரணம், அதில் மர்மம் நிலவுவதாக பலரும் கூறுகின்றார்கள். அந்த மர்மத்தை உடைக்கக்கூடியவாறு சில சம்பவங்கள், சில பின்னணிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. இவை சம்பந்தமாக நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்த போகின்றோம். எங்களுக்கு தெரிந்ததை கூறுகின்றோம். இந்த பரபரப்புக்கு பின்னணியில் இதுதான் காரணமாக இருந்தது. சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் இருந்தன. அருணிகாவின் மரணத்திற்கு பின்னணி என்ன? வவுனியா மாவட்டத்தில் பூர்சங்குளம் என்ற ஒரு இடத்துல சுதந்திரபுரம் என்ற கிராமத்தில் ஒரு அழகிய கிராமம். அந்த அழகிய கிராமத்தில் அழகிய ஒரு சிறிய ஒரு குடும்பத்திற்கு இரட்டை பிள்ளைகளாக பிறந்தவர் தான் இந்த அருணிகா ஒருவர், மற்றவர் இன்னொரு பிள்ளை. இந்த குடும்பத்தினுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போம் என்றால், தாயார் மென்போக்கானவர், அன்பானவர், கண்டிப்பு ஒரு எல்லையோடு கண்டிக்கின்றவர். தகப்பன் சற்று எதிர்மறையான குணங்கள், மனோசுபாவம் உடையவர். அவர் கொஞ்சம் கண்டிப்பு பாவனை கூடியவர், கொஞ்சம் கடினமாக செயற்படுபவர். அதுவும் பொன் பிள்ளைகள் என்று சொன்னால் கொஞ்சம் கண்டிப்போடு நடந்து கொள்ள வேண்டிய அந்த நிலையில் தான் தகப்பன் இருந்திருக்கின்றார். எனவே சிலருடைய பார்வைக்கு அவர் கண்டிப்பு கொஞ்சம் மிகுந்தவராக காணப்பட்டார். தற்போது ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்ற படங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்ற இளைஞர் யுவதிகளினுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பெற்றோர் கண்டும் காணாமலும் இருக்கின்றார்கள், கண்டிப்பற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு குறைபாடு நிலவுகிறது. எனவே இந்த தகப்பன் சற்று கடினமான கண்டிப்போடு அந்த பிள்ளையை வளர்க்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றார். இந்த கண்டிப்பு தான் இந்த பிள்ளைக்கு தற்கொலைக்கு காரணம் என்று சொல்லியும் இது ஒரு தற்கொலை என்ற மாதிரியும் சிலர் அங்கு கூறுகின்றார்கள். தாயார் மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறவர், தந்தையார் அதற்கு எதிரான கடுமையான கண்டிப்போடக்கூடிய அந்த நிலை காணப்படுகிறவர். இவர் சிறு வயதிலிருந்தே இந்த பிள்ளையை கண்டிப்போடு வளர்க்கின்ற ஒரு தந்தையாக காணப்படுகின்றார். சில வேளைகளில் இது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கும், சிலருக்கு பிடிக்கும். ஒரு தந்தையானவர் என்ன மாதிரி தன்னுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று அவருக்கு தான் தெரியும். அவர் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்போடு வளர்த்தல் அது நியாயமாக காணப்படுகின்றது. கண்டிப்போடு வளர்க்கிறது சில பிள்ளைகளுக்கு பிடிக்காது. அதன் காரணமாக இந்த பிள்ளை தன்னுடைய முடிவுகளை மாற்றியமைத்திருக்க வேண்டும், சற்று சிந்தித்திருக்க வேண்டும். அவர்தான் இல்லையே. அப்போ இந்த சுதந்திரபுரம் இந்த பிள்ளையினுடைய ஆரம்ப கல்வியை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சுதந்திரபுரம் ஸ்ரீ ஞானப்பிரகாசா வித்தியாலயத்தில் ஆரம்ப கல்வி கற்றிருக்கின்றார்.
இதன் பின்னர் உயர்தர கல்வியை இவர் வவுனியா சைவப்பிரகாச மகளிர் கல்லூரியில் உயர்தரத்தில் வர்த்தக பிரிவில் இவர் கல்வி பயின்றிருக்கின்றார். இதன் பின்னர் உயர்தர கல்வியினுடைய மேலதிக கல்விக்காக தனியார் கல்வி நிலையங்களை நாட வேண்டிய சூழ்நிலை அந்த அருணிகாக்கு ஏற்பட்டது. எனவே இந்த அருணிகா தெரிவு செய்தது பிஎஸ்வி என்கின்ற ஒரு தனியார் கல்வி நிலையம். இந்த தனியார் கல்வி நிலையம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வைரவப்புளியங்குளம் என்ற பகுதி, வவுனியாவில் உள்ள வைரவப்புளியங்குளம் என்ற பகுதியில் காணப்படுகின்றது. இந்த பிஎஸ்வி என்ற டியூஷனிலான் உயர்தர கல்வியை இவர் கற்றிருக்கின்றார். அப்போ உயர்தர கல்வியை கற்பதற்காக இவருடைய கிராமமாகிய சிதம்பரபுரத்திற்கும் வவுனியா நகரத்திற்கும் இடையில் நீண்ட தூரம் காணப்படுவதால் இவருடைய கல்வி நடவடிக்கை பாதிக்கப்படும் என்று சொல்லி தந்தையார் உணர்ந்ததன் காரணமாக இவருடைய தந்தையாருடைய முயற்சியால் வவுனியா திருநாவற்குளம் என்கின்ற இடத்திற்கு தற்காலிகமாக இடம்பெயர்ந்து அங்கு ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து அந்த வீட்டில் வசித்து வந்திருக்கின்றார்கள். எனவே இந்த பிள்ளையின் கல்வியில் தந்தையார் ஓரளவு அக்கறை காட்டியிருக்கின்றார். ஆனால் பிள்ளைகள் தங்களுடைய தாய்மார் தந்தையாருடைய பாசங்களை புரிந்து கொள்வதில்லை. சம்பவ தினம் கடந்த 11/8/2025 திங்கட்கிழமை காலை 8 மணியிலிருந்து 12 மணி வரை அந்த டியூஷன் நடைபெற்று கொண்டிருந்ததாகவும் அதன் பின்னர் அந்த டியூஷன் முடிவெற்றதாகவும் அதன் பின்னர் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அந்த காலையிலிருந்து 12 மணி வரை இவர் நண்பர்களுடன் கதைத்து சிரித்து அளவலாவிய முறைகளில் சில மாற்றங்கள் தெரிந்ததாகவும் சற்று கவலையோடு இவர் இறுக்கமான முகத்தோடு இருந்ததாகவும் சிலர் கூறுகின்றார்கள். எனவே மாணவி சம்பந்தமான இந்த கருத்துக்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு மனதில் இருந்த அந்த தாக்கத்தின் காரணமாக இவர் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். இதன் பின்னர் தனியார் கல்வி நிலையம் 12 மணியுடன் நிறைவுற்றதாகவும் இதன் பின்னர் தனியார் கல்வி நிலையத்திலிருந்து எல்லோரும் போனதாகவும் இந்த சிறுமியும் ஏனைய நண்பர்களுடன் சென்றதாகவும் பின்னர் இடையில திரும்பி வந்து அந்த டியூஷனில் பேக்குகளையும் அதாவது தன்னுடைய படிப்பு உபகரணங்களையும் துவிச்சக்கர வண்டியையும் விட்டுவிட்டு தன்னுடைய பாதனைகளை கிணத்தின் ஓரமாக கழட்டி வைத்துவிட்டு தற்கொலை செய்ததாகவும் கூறப்படுகின்றது. இது சம்பந்தமான காணொலிகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சம்பவத்திற்கு ஆதாரங்கள் எதுவும் உறுதியாக கிடைக்கவில்லை. இந்த டியூஷனில் ஒரு பலமான டியூஷன், கொட்டகைகள், பல்வேறு வளங்கள், நிறைய கொட்டகைகள், நிறைய தளபாடங்கள் உள்ள இந்த டியூஷனில் ஒரு சிசிடி கேமரா இல்லையே என்று சொல்லி குறைபடுபவர்களும் இருக்கின்றார்கள். இவ்வாறு சிசிடி கேமரா இருந்தால் அங்கு என்ன நடந்தது என்ற சம்பவங்களை உண்மையில் நாங்கள் ஆதாரபூர்வமாக காணலாம். இந்த குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்படுகின்றது. ஒரு வளமான உயர்கலை கல்லூரியில் தனியார் நிறுவனங்கள் நடத்துபவர்கள், உயர்கல்வி கற்கின்றவர்கள் பிள்ளைகளின் செயற்பாட்டில் அதாவது மாணவர்களின் செயற்பாட்டில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கின்ற போது அங்கு சிசிடி கேமரா ஒன்று இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்து முன்வைப்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் டியூஷன் நடத்துபவர்கள் உண்மையில் எங்களுடைய வடக்கு கிழக்கை பொறுத்தளவில் வசதி படைத்தவர்கள் இல்லை. இவர்களும் அந்த டியூஷனில் மாணவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட தொகையில் தான் அந்த மாணவர்களுக்கு காசு அறவிடலாம். அளவுக்கு மிஞ்சி காசு அறவிட முடியாது. அவ்வாறு அறவிடப்பட்டால் மாணவர்களின் வருகை குறையும். எனவே அந்த மாணவர்களுடைய பெறுகின்ற அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு ஆசிரியர்களுக்கு வழங்குகின்ற கொடுப்பனவுகள் மற்றும் டியூஷன் தளபாடங்கள் அவற்றுக்கு இதர சேவைகள் மற்றும் அவருடைய செலவு, அந்த டியூஷன் நடத்துவர்களுடைய செலவு இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு சிசிடி கேமரா ஒன்று வைப்பது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமோ என்பது ஆய்வுக்குரியதுதான். எனவே இந்த பின்னணியில் தான் இந்த மாணவி இருந்திருக்கின்றார். இதன் பின்னணியில் இந்த மாணவி சம்பந்தமான வெளியிட்ட ஒரு தகவல்களை நாங்கள் பார்க்கின்ற போது வவுனியாவில் தனியார் கல்வி நிலைய கிணற்றுக்குள்ளிருந்து மாணவியரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா சிதம்பரபுரத்தை சேர்ந்த அருணிகா வயது 18 என்ற மாணவியை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டார். அவருடைய இறப்பு காரணங்கள் தெரியவராத நிலையில் இந்த சம்பவம் வவுனியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வவுனியா வைரவப்புளியங்குளம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் உயர்தர வர்த்தக பிரிவு மாணவர்களுக்கு காலையில் இருந்து மதியம் 12 மணி வரை வகுப்புகள் நடைபெற்றுள்ளன. குறித்த வகுப்பில் கலந்து கொண்ட மாணவி நீண்ட நேரமாக வீடு திரும்பாதை தொடர்ந்து அவருடைய பெற்றோர்களும் உறவினர்களும் தேடிச் சென்றுள்ளனர். இதன்போது குறித்த மாணவியின் புத்தகப்பை, சைக்கிள் என்பன மாணவி கல்வி பயின்ற தனியார் கல்வி நிலையத்தில் காணப்பட்டதுடன் கல்வி நிலைய வளாக கிணற்றின் அருகே மாணவியின் பாதணிகளும் காணப்பட்டுள்ளன.
கிணறு 40 அடிக்கு மேற்பட்ட ஆழம் உள்ளதென்பதுடன் கிணற்றுக்குள் அதிகளவான தண்ணீர் நின்றதால் மாணவியின் நிலை தொடர்பில் உறுதியாக எதையும் அறிய முடியாத சூழ்நிலை நிலவியது. இதனால் பெற்றோர்கள் மற்றும் கல்வி நிலைய நிர்வாகத்தினர் வவுனியா போலீசாருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசாரும் தகவல் அறிந்து வந்த இளைஞர்களும் மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்தினர். இதன்போது கிணற்றின் அடியில் மாணவி மூழ்கியிருப்பது அவதானிக்கப்பட்டு அவர் உடனடியாக மீட்கப்பட்டார். எனினும் அவர் முன்னதாகவே உயிரிழந்து விட்டமை உறுதிப்படுத்தப்பட்டது. தொடர்ந்து சடலம் மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. எனவே மருத்துவ பரிசோதனையின் பின்பு மேலதிகமான தகவல்கள் இனிவரும் காலங்களில் தான் கிடைக்கும். இவ்வாறு அந்த தகவல்கள் மேலதிக தகவல்கள் ஏதாவது கிடைத்தால் நாங்கள் உங்களுக்கு உடனடியாக வழங்க தயாராக இருக்கின்றோம். வடக்கு கிழக்கை திரட்டி நாளை மறுதினம் பெரும் போர். மன்னாரில் 2ஆம் கட்ட காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராகவும் கனிமியா அகழ்வுக்கு எதிராகவும் வடக்கு கிழக்கு ரீதியாக மக்களை திரட்டி நாளை மறுதினம் வியாழக்கிழமை பெரும் போராட்டம் இடம்பெறும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக கர்த்தாலுக்கு பூரண ஆதரவு என்று சொல்லி மலையக தலைவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கில் காணப்படும் அளவுக்கு அதிகமான இராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக அறிவிக்கப்பட்டுள்ள முழு அமைப்பு போராட்டத்திற்கு பூரண கர்த்தால் ஆதரவு வழங்குவதாக மலையக கட்சிகள் அறிவித்துள்ளன. மலையகத்தின் பிரதான கட்சிகளான இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆகியன கர்த்தாலுக்கு தமது ஆதரவை அறிவித்துள்ளன. இது தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் தெரிவித்ததாவது: முத்தையன் குளத்தில் இளம் குடும்பத் தலைவர் சடலமாக மீட்கப்பட்ட விவகாரத்தில் முத்தையன் கட்டு இராணுவ முகாமுக்குள் என்ன நடந்தது என்பதை ஊகிப்பது கடினமானது அல்ல. எனவே இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இராணுவ பிரசன்னத்தை குறைக்க கேரியும் இராணுவ அடக்குமுறைக்கு எதிராக நீதியான விசாரணை கோரியும் அறிவிக்கப்பட்டுள்ள முழு அடைப்பு போராட்டத்திற்கு எமது ஆதரவை தெரிவித்துள்ளோம். அரச இராணுவ பயங்கரவாதத்தை நாம் அப்போதும் எதிர்த்தோம், இப்போதும் எதிர்க்கின்றோம், எப்போதும் எதிர்ப்போம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.